பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். ஜாலியா ஆடுறவங்க பண்றவங்க எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. ஹைலைட் ஆயிருக்கு, ஸ்பாட்லைட் ஆகி மதுரைன்னு சொல்லி அது பூஸ்ட் ஆயிருக்கு. பாவா வாங்க பாவா போய் சீட்டு விட்டு போட்டு வருவோம். சீட்டு பாவா 9 to 5 வந்து எல்லாரும் வெட்டிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஜாப். அதுக்கு வந்து பே பண்றாங்க. 6 to 9 வந்து வெண்ண கத்தியெல்லாம் கழுவிட்டு ரத்தத்துல சுத்திட்டு அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்காக. நீங்க கோயம்புத்தூரா? நீங்க என்ன ஆளு? ஐயா இல்ல இப்படிலாம் கேட்பாங்க. நீ மதுரை மாப்பிள்ள, நீ என்ன ஆளுன்னு கேட்பாங்க கேஷுவலா. நான் ஒரு பிள்ளை லவ் பண்றேன்ப்பா. என்ன ஆளுங்க? பொம்பளை. நீ என்ன எடிட் பண்றப்ப இந்த பாட்டை போட்டு எடிட் பண்ணிருக்க, நீ என்ன யார் நீ அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதை நான் மதிக்கவே மாட்டேன். அவங்கள எங்க ஜெனரேஷன்லயும் எங்க கூட படிச்சவங்களே இருக்காங்க. மாப்பிள்ள நம்ம அது தெரியும்ல. அப்பல நிறைய ஊர்லாம் சேராதையா, அவங்க மோசமானவங்க. என்னடா அவங்க அந்த ஊருக்காரங்க. இப்ப அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனை பாதிப்பாங்க. படம் எல்லாம் எடுக்கிறாங்க தலைவரு. எங்க ஊரே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா, அவர் தானே கேள்விப்பட்டேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அதாவது சுப்பிரமணியன் சேத்து அண்ட் வெட்டி பையன் வெங்கட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய் ப்ரோ. வணக்கம். ரெண்டு பேரையும் சந்திச்சது எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம் ஜேர்னியா ஒரு பாப்புலர் கண்டென்ட் கிரியேட்டரா எல்லாருக்குமே வெங்கட்டை வந்து தெரியும். அவர் வந்து 5 வருடங்களாக யூடியூப்ல வந்துட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வீடியோஸ்ல எல்லாம் ஷார்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. எப்பயோ யோசிச்சதுண்டா ஃபுல் டைம் ஏதாவது யூடியூப்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் அதுல நம்ம பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணதுண்டா? இந்த இவர் சொல்லுவார். இல்ல என்ன மேட்டர்னா ப்ரோ, நாங்க ஆரம்பத்துல இருந்து யூடியூப்ல வந்து எப்படியாச்சும் ஒரு 1000 ரூபாய்ச்சு பாத்துறோம்டா. யூடியூப்ல நம்ம எடுத்துடணும். நம்ம எத்தனையோ செலவு பண்றோம். நம்ம 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். 1000 ரூபாய்ச்சு யூடியூப்ல எடுக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு தேதி வரை 1 ரூபா எடுத்ததுல நாங்க யூடியூப்ல. இதான் உண்மை. மானிட்டைஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த சேனல் விட்டுருவோம். போதும்டா மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சா மானிட்டைஸ் ஒரு சேனல் ஆக்குறோம், நம்மளால ட்ரெண்ட் ஆக முடியாதா? அவ்வளவுதான், அந்த சேனல் முடிஞ்சு. திருப்பி அதுக்குள்ள இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப் பண்ணுவாங்க. திடீர்னு ஆரம்பிப்போம், திடீர்னு அவங்க காணாம போயிடுவாங்க. திருப்பி நாங்க ஏதாவது ஆரம்பிப்போம். ஒரு 6 யூடியூப் சேனல் பண்ணோம். யூடியூப்ல எத்தனை வருஷமா இருந்தா யூடியூப் பத்தி இன்னும் ஃபுல்லா தெரியாது. அந்த பிரச்சனை வேற இருக்கு. ஆனா தலைவர், உங்களோட கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ். ரிலேட்டபிள் கண்டென்ட் தான். அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆக்சுவலி நீங்க எந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்ல ஆம்பிவர்ட்டா? மொரட்டு இன்ட்ரோவர்ட்டுங்க. ஆமா ஆமா. எப்படின்னா இதுதான் இன்ட்ரோவர்ட் தான், வெளியே எதுவும் பேச வராது. க்ளோஸ் ஆயிட்டா ஏன்டா பழகணும்ன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. நீங்க தலைவர் ஆனா எனக்கு நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட் தான். நம்ம யார்ட்டனாலும் பேசுவோம். எனக்கு வந்து பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க பேசினாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். ஆனா எனக்கா இன்டராக்ட் பண்ண வராது. நம்ம பேசி ஒருவேளை அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணோம்னா ஒரு மாதிரி டக்குன்னு அப்படி ஆயிரும். இந்த ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் ஆஃப் ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் நடக்கும். இவரே நிறைய சொல்லுவார், இந்த சில்லறை வாங்காது அது இதெல்லாம் சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் நடந்து? ஒரு ஆள் லிரிசிஸ்ட் அவரு. எனக்கு உங்க வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும். என் பையன் உங்களோட ஃபேன், நான் உங்களோட போட்டோ எடுக்கணும். இவனுக்கு அவரை பிடிக்கும். நான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நம்மளும் சாங்ஸ் எல்லாம் பண்றதுனால நான் உங்க பெரிய ஃபேன். நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் போகுது. நல்லா ஃபுல்லா பேசிட்டு ஓகே எனக்கு நான் உங்களை ஜம்கட்ஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. எதுக்கு? அப்புறம் நான் சரி என்ன, நான் அது ரெகுலரா ஃபேஸ் பண்றதுனால இது எனக்கு ஆக்வர்டா இல்ல. ரெகுலரா பண்ணா நான் டக்குன்னு அவரை கட்டி பிடிச்சி ப்ரோ அது நான் கிடையாது. ஐயோ ஓகே ப்ரோ, அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. நானும் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், அதனாலதான் நீங்க சொல்ற நான் டக்குன்னு நம்பிட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ சாரி யூ ஆர் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. ரீசெண்டா ஒரு ஆக்வர்ட்னஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணான். என்னன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உட்காந்து நானும் ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்க பக்கத்து ஹோட்டல்ல ஒருத்தர் வந்து எங்களை பாத்துட்டாரு போல. சம பதில இருக்காப்ல, பாத்துட்டாரு போல. பாத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாப்ல. ஓபன் பண்ணிட்டு என் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல. ப்ரோ நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம், பிரியாணி வந்துருச்சு. அவர் எங்களுக்கு முன்னாடில இருந்தே சாப்பிட்டு இருக்காரு. என் அக்கௌண்ட் எடுத்து வீடியோ பாக்குறாரு, பாத்துட்டு ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்காரு. என் வாய்ஸ் எனக்கே கேக்குது பக்கத்துல. எனக்கு என்ன ஊடால கேக்குறேன், டேய் வெங்கட் இது நம்ம வீடியோ எதுவும் பாக்குறாரா? ரேண்டமா வருது போடா அப்படின்னு சாப்பிடுறோம். வேற வீடியோ வருது, வேற வீடியோ வருது, எல்லாம் நம்ம வீடியோஸா வருது. அப்புறம் அவர் கை கழுவிட்டு போறப்போ வீடியோ போறதை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு பார்த்தா 38 வீடியோ உட்காந்து பாத்துருக்காரு என் பக்கத்துல. எங்களுக்கு என்னன்னா ஒரு சைடு இவங்க அடிக்க போறாங்களா நம்மள, இல்ல எந்த வீடியோமே பார்த்து சிரிக்கவும் மாட்டாரு, வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாரா? அந்த மாதிரி சிரிக்கவும் இல்ல. நான் கேக்குறேன், என்னடா இவ்வளவு காமெடின்னு நினைச்சு பண்ணி என்னடா ஒண்ணுமே சிரிக்கவே மாட்டேங்கிறாரா அவர் உட்காந்து. வீடியோ கன்வின்ஸா பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாரு அவரு. அவ்வளவுதான். நமக்கு மைண்ட் வேற ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். சாப்பிடுறது திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப அந்த மதுரை வீடியோ போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது அந்த வந்த ஒரு மெமரபிளான மெசேஜ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் அப்படின்னு நிறைய நடந்துச்சு ப்ரோ. அவங்க சிங்கர் பிரதீப் குமார் ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பேர் பேசினாங்க. டேரக்டர்ஸ்லாம் நிறைய லவர் மூவி டேரக்டர் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
நாய்சேகர் மூவி டைரக்டர் அவங்க நிறைய பேர் மெசேஜ். எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. என்ன இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு பார்த்தா திருப்பி நான் என் கண்ணில் பாக்குறப்ப தான் தெரியுது, ஓகே நம்ம சில விஷயம் கரெக்டா பேசியிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்து பேசுவாங்க. சென்னையில வந்துட்டு மதுரையில இருக்கப்ப நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அண்ணே நீங்க அது பண்றவங்க தானே பண்றாங்கன்னா ஆமாப்பா அப்படின்றோம். சென்னையில வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டது என்னன்னா, அந்த எஜுகேஷன் வீடியோ ஸ்கூல் வீடியோ போட்டிங்களா நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. நான் அம்மா என்ன ஸ்கூல் வீடியோன்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ நீங்க அந்த பாவான் கூட பேசியிருப்பீங்களா அப்படின்னு. ஓ அது எஜுகேஷன் பேஸ்ட்ல இருந்தனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு மெசேஜ் அப்படின்ட்டு பார்த்தது. மதுரை கரெக்டா நான் மதுரை போறக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி தான் அந்த வீடியோ பாக்குறேன். எனக்கு பெர்ஸ்பெக்டிவாவும் மதுரை அப்படி செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓ மதுரைனாலே அந்த யாருமே இருக்க மாட்டாங்க. 9 to 5 வந்து எல்லாரும் வெட்டிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஜாப். அதுக்கு பே பண்றாங்க. 6 to 9 வந்து என்ன கத்தியெல்லாம் கழுவிட்டு ரத்தத்துல சுத்திட்டு அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்காக. இல்ல தலைவரே, நான் மதுரை போயிட்டேன். இறங்கிட்டு அந்த ஃபுல்லா சிட்டியெல்லாம் சுத்திட்டு யோசிக்கிறேன், இவனுங்க காட்டுற மாதிரி ஒரு இடம் கூட மதுரை இல்ல. எனக்கு இறங்குனதுக்கு அப்புறம் எல்லாம் லுங்கியோட போவாங்க வந்தா எல்லாம் நல்ல நார்மலா தான் இருக்காங்க. எல்லாம் நார்மலா இருக்காங்க. அப்போ மதுரைக்காரர் எடிட்டர் வேற இருந்தாரு. அவர்கிட்ட சொல்றேன், என்ன தலைவரே எல்லாம் நார்மலா இருக்கு, பின்ன எல்லாரும் ஒரே மாதிரி என்ன சண்டைக்காயா சுத்துவாங்க அப்படின்னா, இல்லையா படத்துல அப்படித்தானே காட்டுவாங்க, பஸ்ல ஏறி கிருக்குன்னு சுத்துவாங்களே அப்படிலாம் பண்ண மாட்டாங்கய்யா. ஏயா இப்படி பண்ணா? அப்படி ஜாலியா ஆடுறவங்க பண்றவங்க எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. ஹைலைட் ஆயிருது, ஸ்பாட்லைட் ஆகி மதுரைன்னு சொல்லி அது பூஸ்ட் ஆயிருது. அது அப்படி கிடையாது. தெரியல, ஒரு ஷூட்டிங்க்கு மதுரைக்கு வந்திருப்பாங்க, அங்க வச்சு எடுத்திருப்பாங்க. ஓகே அப்ப இப்படிதான் எடுக்கணும் போல எல்லா படமும் நினைச்சு எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இருக்கும். ஆனா அந்த ஒரு வருத்தம் உங்க 2 பேருக்கு மதுரைக்காரர்களா இருக்குதா? அது இருக்கு எப்பயுமே. ஏன்னா இப்போ புதுசா ஒருத்தவங்க ஒரு ஆர்டிஸ்டே வந்து அங்க பாடுறதுக்கு வராங்க, இல்ல ஒரு கொலாபரேஷனுக்கே மதுரைக்கு வராங்கன்னா, அவங்க வந்துட்டு திருப்பி போறப்பதான் என்கிட்ட சொல்றாங்க, நான் என்னமோ நினைச்சு வந்தேன் படத்துல பார்த்து, ஆனா நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, நாங்க எப்படி இருப்போம், நாங்களும் மனுஷன் மாதிரி தானே இருக்க முடியும். எவால்வ் ஆயிட்டாங்க ப்ரோ. முன்னெல்லாம் இருந்ததா, ஸ்டார்டிங்ல இருந்ததா, இப்ப எவால்வ் ஆகி எவ்வளவு மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் போகுது இல்ல, யாரையும் குறிப்பிடல இதுல, டிஸ்க்ளைமர் போட வேண்டியதா இருக்கு. இஷ்டத்துக்கு ஏதாவது வந்துட்டு நமக்கு ப்ராப்பரா பேச தெரிஞ்சு கரெக்டா பண்ண தெரிஞ்சாலுமே இப்படி பண்ணா அடிப்பாங்க, அடிச்சா படத்துல நடிக்கிறாங்கிற லெவலுக்கெல்லாம் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இந்த சேலஞ்ச் வீடியோ பண்றது அந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்து சினிமாக்கு வந்துடலாங்கிற ஒரு ஐடியாலஜி பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையில நடிக்க பட்டு வர எனக்கு வந்து நம்மள வந்து இவர் இப்படி பேசுறவர்றான்னு சொல்லி ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம். இப்போ இவன் இந்த மதுரை ஸ்லாங்ல பேசுறான், ஓகே அந்த கேரக்டருக்கு ஒன்று கூப்பிடுறாங்க. இதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசணும், அந்த ஆக்சென்ட் எடுக்கணும்னாலும் எடுப்பான், ஏன்னா ஒரு ஆக்டரோட வேலை அதுதானே. ஆனா பாக்குறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த எல்லாருமே ட்ரெண்டா ஒரு விஷயத்த புடிச்சு போறப்போ இவன் இது மட்டும் தான் பண்ணுவான்னு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் நம்மள வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க கேட்டது வந்து அந்த சில பேர் வந்து அந்த இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது வச்சு போயிடுறாங்க, ஆனா சஸ்டெயின் பண்றது கஷ்டம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷம், தப்பெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த தப்பாவே பண்ணி கொண்டு வந்துட்டேன், ஆனா யாருக்கு அதை ப்ரீச் பண்ணாத, நான் இப்படி வந்துட்டேன் அதனால நீங்களும் எல்லா நேரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, தக்க வச்சுக்க முடியாது, ரொம்ப நாள் நிக்க முடியாது. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி கேட்கலாம்ல, கேளுங்க பதில் தான் இருக்காது. இல்ல இந்த மீடியாக்குள்ள வரும்போதே வந்து எழுதி வைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து அவமானங்கள் முதல்ல டிக் பண்ணிக்கணும், எங்க போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டா கொஞ்சம் அடி வாங்குறது நிறுத்திக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்துல இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கும். இல்ல இப்பயுமே அப்படிதான். ஆரம்பத்துல என்ன இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ நான் வீடியோ பண்றேன்னா எனக்கு திடீர்னு இப்போ வீடியோ நிப்பாட்டணும்னு தோணும், ஆனா என்னால முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து கண்டென்ட்லாம் தீர்ந்து போச்சுனாலுமே நான் மாசம் வாடகை கொடுக்கணும், நாங்க எல்லாருமே சாப்பாடு செலவு பார்க்கணுன்றதுக்காண்டி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்தா தான் பண்ண முடியும். சோ அதுக்காக நான் இதை பண்ணிட்டே தான் இருக்கணும். இது ஆக்சுவலா நீங்க பாக்குறது வந்து ஜாப் மாதிரி ஆகி போச்சு. இது பண்ணோம்னா இது கிடைக்கும், இது பண்ணணும் அப்படி ஆயிருச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு தெரியுது. நமக்கு எப்படின்னா ஒரு 50,000 வந்துச்சுன்னா ஒரு 50,000 இருக்குடா, 50,000 எப்படி செலவு பண்றோம் தான் பண்ணுவோம், 50,000 எப்படி செலவு பண்றோம் தான் பண்ணுவோம். இதை நம்ம எடுத்து வச்சு அடுத்து மூவ் பண்றோம். அதாவது அப்ப வந்து நாங்க வச்சிருந்த அமௌண்ட்ல இருந்து இன்டு 2 இப்ப ஏர்ன் பண்றோம், அது இப்ப பத்த மாட்டேங்குது. அப்ப அதை வச்சு ஓட்டணும், இப்ப இதை வச்சு ஓட்டுறோம். நாளைக்கு 1 லட்சம் ரூபா வந்தாலும் அதை வச்சு ஓட்டுவோம், 2 லட்சம் வச்சு அதை ஓட்டுவோம். அது தெரியல, அது காசு மட்டும் அது எப்படின்னே நிக்க, அது எங்களுக்கு செலவு பண்ண தெரியல அந்த மாதிரி. இன்னொரு மேட்ரு, இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம்னா ஆக்சுவலா நாங்க 2 பேரா நானு பாலாஜி அரியன்னு சொல்லி ஒரு 5 பேர் மதுரையில இருந்து வந்த சென்னைக்கு வந்த ஒரு மதுரை டு மெட்ராஸ் வந்து ஒரு 5 பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். யாரையும் வெட்ட மாட்டோம் குத்த மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப என்னன்னா அந்த 5 பேர்ட்டையுமே ஒரு அமௌண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்டா இருந்துச்சுன்னா அது அந்த ஒரு ஆளுக்கான அமௌண்டா இருக்காது, அது 5 பேருக்குமான அமௌண்டா இருக்கும். நீங்க அந்த புன்னகை தேசம் படம் அதே படத்துல நினைச்சிட்டு இருக்கேன், மதுரைக்காரங்களாலே இருந்துச்சுன்னா இவன் எங்களுக்கு எல்லா செலவும் பாத்துக்குவான், நாளைக்கு பாலாஜி இருந்துச்சுன்னா அவன் பாத்துக்குவான், என் இருந்துச்சுன்னா நான் பாத்துக்குவேன், அண்ணன் இருந்துச்சுன்னா அண்ணன் பாத்துக்குவேன். எப்படி இருக்கும்னா அந்த என்ன படம் பொல்லாதவனா, அந்த உங்க அப்பா வாங்கி கொடுக்குற ஊறுகாய்க்கெல்லாம் 200 ரூபா இருக்குதுடா, அது மாதிரிதான் இது சாப்பிட போகும்டா, டேய் என்ன எதுரா காசு, டேய் 1000 ரூபா இருக்குதுடா அப்படின்ற மாதிரி கிளம்பும். திடீர்னு இவன்ட்ட காசு இருக்குன்னா
என்னடா பண்ண சொல்றா, எப்படி உனக்கு காசு வந்துச்சு? அந்த மாதிரிலாம் ஆயிரும் நமக்கு. மேக்ஸிமம் இந்த கேஸ்ட் இதுக்கெல்லாம் எதிராலாம் ஒரு சில வீடியோ எல்லாம் போகும்போது மிரட்டல்கள், இந்த மெசேஜ் டிஎம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதான் அவங்க வீட்ல இருந்தே பண்ணுவாங்க. அப்பா இன்டர்வியூ, அப்பா சாரிப்பா நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்ப்பா. என்ன பொம்பளையா வரும் சில கமெண்ட்ஸ் தான் வரும். எனக்கு டிஎம்ஸ்ல வந்து பெருசா ரிப்ளை பண்ணா நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன். நான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கு பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன எடிட் பண்றப்ப இந்த பாட்டை போட்டு எடிட் பண்ணிருக்க, நீ என்ன யார் நீ அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதை நான் மதிக்கவே மாட்டேன் அவங்கள. எனக்கு என்னன்னா சின்ன சின்ன விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணது, என்னை அஃபெக்ட் பண்ணதெல்லாம் நான் வந்து எங்கேயாச்சும் பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்து சோசியல் மீடியாஸை போட்டுட்டு இருக்கேன். அதில் இதை வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறதான். அதை அவாய்ட் பண்ணிடும் ப்ரோ. நீங்க கேட்குற என்னன்னா என்ன ரிப்ளை வரணும்னா நிறைய ஒஸ்டாலாம் கேட்பாங்க. நீங்க என்ன அவங்களா இவங்களா இந்த வீடியோ போடுறிய அந்த மாதிரிலாம் கேட்பறப்ப அவாய்ட் பண்ணிடுது. எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் எங்க வீட்லயுமே பார்த்துட்டு இருந்தது வந்து நான் என்ன பண்ண முடியும், அவங்க வளர்ந்த சொல்லல நான் வளர்ந்த சொல்லலன்னா பேசியிருப்பேன். ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு எங்க வீட்டுல இருந்து ஃபோன் அடிச்சு நல்லா தெளிவா பேசியிருந்தேன் சொல்லி அவங்க சொன்னப்ப எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குமே அந்த பக்குவம் இருக்குல்ல. இப்போ நம்ம இப்படி வளர்ந்துட்டோம், ஸோ நம்ம பையன் இதை மீறி இதை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டான்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வீட்லயுமே. ஸோ நம்ம அவங்களோட இதுக்குள்ள போய் அவங்கள குழப்ப தேவையில்ல, அவங்க நம்மள வந்து குழப்ப மாட்டாங்கன்றப்போ ஜாலியா இருக்கும். அதான் அவங்க வீட்ல இருந்தே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜென் வந்து கொஞ்சம் மாறிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் ஜென்னே மாறிடுச்சான்னு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச நாங்க இல்ல எங்க ஜெனரேஷன்லயுமே எங்க கூட படிச்சவங்களே இருக்காங்க. அப்பல நம்ம அது தெரியும்ல, அப்பல நிறைய ஊர்லாம் சேராதையா, அவங்க மோசமானவங்க, என்னடா அவங்க அந்த ஊருக்காரங்க. டேய் இப்ப அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனை பாதிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. அவங்களும் அதே மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவனுக்கு எந்திரிச்சாலே வாடா அவனை வீடியோ எடுப்போன்னு ஆரம்பிச்சு அப்படி ஆயிடுவாங்க. அவன் திருத்த முடியாது ப்ரோ. அவங்கள கஷ்டம் இருக்கான், கொஞ்சம் இருக்கான். ஒரு சில நேரம் அதை வச்சு படம் எல்லாம் எடுக்கிறாங்க தலைவர். எங்க ஊரே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஆமாமா, கேள்விப்பட்டேன். எங்களால எதுவும் பேச கூட முடியல. அந்த படத்துல கண்டென்ட் வேற கேட்டுட்டு அரண்டி இருக்காப்ல, தான் பேசுறதா கரெக்ட் அடிச்சு உண்டாப்ல தலைவரே. அது சொன்னதுல இருந்து அந்த ஒரு 2 நாளா என்னால ஒரு சில விஷயம் பண்ணவே முடியல. ஒண்ணு கோயம்புத்தூர்காரன் வெளியே போய் எந்த இடத்துல இருக்காருன்னா அந்த படத்தோட பேர்லதான் அந்த ஏரியால தான் குடியே. கோயம்புத்தூரா? ஆமா. நீங்க என்ன ஆளு ஐயா? இல்ல இப்படிலாம் கேட்பாங்க. நீ மதுரை ஆமாப்ல, நீ என்ன ஆளுன்னு கேட்பாங்க கேஷுவலா. நான் நிப்பேன், இப்ப கரெக்டா தான் கேட்டானா இல்ல வேற எதுவும் நமக்கு ஏதாவது தப்பா கேட்டுச்சா? நம்ம கேட்டு நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே சரி ரைட் நம்ம ஒதுங்கி வந்துருவோம் அப்படின்னு வந்து. ஆமா, கோயம்புத்தூர் அந்த ஏரியா சொன்னேன். ஓஹோ புரிஞ்சிருச்சு. பாவமா இருக்கடா, விட்டுருக்கடா, அவ்வளவுதான். இதை விட இனிமேல் மீடியால வேலை செய்யறேன்னு சொல்றது வேற கஷ்டம். சோசியல் மீடியான்னு சொன்னா அடிக்க வராங்க. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆளுன்னு பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. முன்னாடி என்னன்னா அப்புறம் இந்த மேட்டர் பேசுறதுக்கு வந்து நிறைய இடத்துல டே இது பேசுறாங்க இப்படி பேசுறான்னு நினைச்சு நாங்க ரொம்ப அவேவா இருப்போம். இப்ப என்னன்னா இது கேஷுவலா பேசிட்டா அவங்க அப்படியே பேச விட்டுறாங்க, அவங்க பேசுறவங்களே பயந்துடுறாங்க. அப்புறம் என்ன அப்புறம் அப்படியே அவ்வளவுதான். நீ சொல்ல வேணாம், நான் தெரிஞ்சுக்கவே வேணாம். அது தெரிஞ்சா ஒண்ணும் பண்ண போறதும் கிடையாது. கேட்டா பதறியா, அது ஜாலியா. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தலைவரே.